அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்க, ஆட்கொண்டு எங்களை அனலாக்க, அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. 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 சத்தானின் சகல தந்திரங்களை, சத்தானின் சகல தந்திரங்களை தகத்தெறிய வாருமையா, இப்போ தகத்தெறிய வாருமையா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா, சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான், ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஆராதனை இயேசு ராஜா உங்களுக்கு தான், ஆராதனை ஆராதனை இயேசு ராஜா உங்களுக்கு தான். ஆராதனை ஆராதனை பரிசுத்த ஆவியே உங்களுக்கு தான். ஆராதனை நல்ல வாய் திறந்து ஆராதனை பரிசுத்த ஆவியே உங்களுக்கு தான். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்கும் ஐயா, ராஜாவின் இரண்டாம்
வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும். என் அன்பு சகோதர சகோதரிகள், நம் கடவுளாய ஆண்டவர் நம் ஒவ்வொருவர் மீதும் மனமிறங்கி அவருடைய மனதுருக்கம் எப்போதும் நம் மீது பரிபூர்ணமாயிருக்கிறது. எனக்கு பிரியமானவர், நம்மை விட்டு விலகாத அன்பு, யாரும் மறந்தாலும் நம்மை மறக்காத அன்பு இயேசுவின் அன்பு. அந்த அன்பு கரம் இப்பொழுது உங்கள் மீது பரிபூர்ணமாய் இறங்கிக் கொண்டிருக்கிறது. உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி பாருங்கள். அப்படியே கைகளை விரித்து மகனே, தம்பி, தங்கச்சி கூப்பிடுங்க. ஜீசஸ், இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. நல்ல வாயை திறந்து கூப்பிடுங்க. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. சொல்லுங்கப்பா. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. கைகளை உயர்த்துவோம். ஏசப்பா, 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 ஏசப்பா. கண்களை மூடி சொல்லுப்பா. ஏசப்பா, 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 ஏசப்பா. கரங்களை தட்டி பாடுவோம். என் அன்பான அப்பா, என் நேசரே, உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை முழு உள்ளத்தோடு நாம் ஆராதிப்போம். எல்லாரும் கைகள் தட்டி பாடுவோம். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. மான்னு கூப்பிடத்தான் ஆசை, குரலை உயர்த்தி உம்மை அம்மான்னு கூப்பிடவா. உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. குரலை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. ஏசப்பா, 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 ஏசப்பா. கூப்பிடுவோம். ஏசப்பா, 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 ஏசப்பா. கருவில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, தோளில் என்னை சுமந்ததை பார்த்தா உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். சொல்லுங்கப்பா. கருவில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லுவே,
கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். என்னை தாங்குவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடவா. அப்படியே 2 கைகளை விரித்து உங்கள் இருதயத்தில் உள்ள எல்லா நிகழ்வுகளையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த ஒரு உன்னதமான காரியம் என்ன தெரியுமா? அவரே நம் மீட்பர், அவரே நம் இரட்சகர். எல்லா பாவங்களிலிருந்தும் எல்லா தீமைகளிலிருந்தும் நம்மை விடுவிக்கும் இரட்சகராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்காக வந்தார். நம்மை மீட்டெடுக்க இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். எல்லா பாவங்களிலிருந்து மீட்க இயேசு வந்தார். எல்லா வியாதிகளிலிருந்து மீட்க இயேசு வந்தார். எல்லா தீமையிலிருந்து நம்மை மீட்க இயேசு வந்தார். இந்த உலகத்தில் நம்மை வாட்டி வதைக்கிற எல்லா தீமைகளிலிருந்தும் இயேசு நம்மை விடுவிக்கும்படியாக வந்தார். அந்த இயேசு ஆண்டவரை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய வியாதிகளில் என்னை விடுவித்தருளும். இந்த என் உடலில் உள்ள இந்த பலகீனங்கள், என் உடலை வாட்டி வதைக்கிற சோர்வுகள், வியாகுலங்கள், வேதனைகள் எல்லாவற்றிலிருந்தும் நீர் என்னை விடுவித்தருளும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுங்க. பைபிள் சொல்லுகிறது, அவர் காயங்களால் நாம் சுகமடைகிறோம். இயேசுவின் காயங்களால் நாம் சுகமடைகிறோம். நாம் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு இருக்கிற, அவரை துதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உங்களுடைய வியாதிகளும் பலவீனங்களும் இப்பொழுது மறைந்து போகிற நேரம். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பைபிள் சொல்லுகிறது, என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். சங்கீதம் 18:6 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமை நமக்குள் வெளிப்படுகிற பொழுது, இந்த வார்த்தையினுடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்வோம் என்றால் நமக்கு தெரியும். கடவுளை நோக்கி நாம் கதறும் பொழுது, கடவுளை நோக்கி, ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என் நெருக்கடியில் நான் இருக்கிறேன், பலகீனத்தில் இருக்கிறேன், பிரச்சனையில் இருக்கிறேன், போராட்டத்தில் இருக்கிறேன், துன்ப துயரத்தில் இருக்கிறேன் என்று நீ கூப்பிடும் பொழுது, மீண்டும் வேத வசனத்தை பாருங்கள். நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன், என் கடவுளை நோக்கி நான் கதறினேன், என் வேதனையில் கதறுகிறேன், என் பிரச்சனையில் கதறுகிறேன், என்னை சூழ்ந்து இருக்கிற இக்கட்டுகளின் மத்தியில் நான் ஆண்டவரை நோக்கி கதறுகிறேன். பலகீனமா, வியாதியா, உன் வாழ்க்கையிலே சாத்தானின் கிரியைகள் இருக்கிறதா? ஆண்டவரை நோக்கி என்று கூப்பிடு. பைபிள் சொல்லுகிறது, கதறினே தமது கோவிலிலிருந்து அவர் என் குரலை கேட்டார். இன்னைக்கு உன் கதறலின் சப்தம் உன்னுடைய எல்லா ஜெபத்தையும் கேட்கும்படி தேவாதி தேவன் நம் நடுவில் இருக்கிறார். நல்ல வாய்த்தால் சொல்லுங்க, என் சப்தம், என் குரல்
ஆண்டவரிடத்திலே போய் சேருகிறது. என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதிலளிக்கிறார். ஆமென். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகளெல்லாம் நிறைவாக்குவா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். சொல்லுங்கப்பா. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே, என் ஜெபத்திற்கு நீர் பதில் தருகிறீர். என் சப்தத்திற்கு நீர் பதில் தருகிறீர். இயேசுவே, இப்பொழுதே உம்முடைய வல்லமை எங்கள் மீது இறங்கி வருவதாக. கைகள் தட்டி பாடுவோம். ஆமென். கூப்பிடு நீ பதில் தருவார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் தருவார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சேர்ந்து பாடுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. நல்ல கைகள் தட்டி சொல்லணும். என்னுடைய எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. நீங்க தான்ப்பா எனக்கு பதில் கொடுக்க நீங்க இருக்கீங்க ஆண்டவரே. எனக்காக யாவையும் செய்ய நீர் இருக்கிறீர் என்று சொல்லி உள்ளத்தை திறந்து சொல்லுங்கள். கைகள் தட்டி பாடுவோம். எனக்காய் யாவையும் செய்து முடிக்கும் இயேசு ஆண்டவர் எனக்கு உண்டு. 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 வீட்டை கட்டி முடிப்பவரே, நகரை காத்து ஆள்பவரே. வீட்டை கட்டி முடிப்பவரே, நகரை காத்து ஆள்பவரே. என் வீட்டை கட்டி முடிப்பவரே, நகரை காத்து ஆள்பவரே. வீட்டை கட்டி முடிப்பவரே, நகரை காத்து ஆள்பவரே. என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி எனக்கு உண்டு. என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி எனக்கு உண்டு. அப்ரஹாமின் தேவனை ஆராதிக்கின்றோம், ஈசாக்கின் தேவனை ஆராதிக்கின்றோம். அப்ரகாமின் தேவனை ஆராதிக்கின்றோம், ஈசாக்கின் தேவனை ஆராதிக்கின்றோம். யாக்கோபின் தேவனை ஆராதிக்கின்றோம்,
இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்கின்றோம். யாக்கோபின் தேவனை ஆராதிக்கின்றோம். ஈசாக்கின் தேவனை ஆராதிக்கின்றோம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இயேசு ஆண்டவர் எனக்கு உண்டு. எத்தனை பேர் சொல்றீங்க உங்களுக்கு இயேசு உண்டு? பைபிள் சொல்லுகிறது யோசேப்போடு ஆண்டவர் இருந்தார். கை தட்டுங்க பாப்போம். யோசேப்போடு யார் இருந்தா? ஆண்டவர் இருந்தார். தாவீதோடு ஆண்டவர் இருந்தார். இதெல்லாம் பாருங்களேன் பிரியமானவர்களே, உங்களோடு தேவன் இருக்கிறார் என்பதை உலகம் கண்டுகொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நிமிடம் அமர்ந்து கொள்ளுங்கள். தேவாதி தேவனை துதிக்கிற இந்த நேரம் பிரியமானவர்களே, நம் அன்பு தாய் அன்னை மரியா குழந்தை இயேசுவோடு கூட அவர்கள் அந்த மாட்டு தொழுவத்தில் பெத்லகேம்ல அவங்க இருந்த பொழுது 3 ஞானிகள் இயேசுவை பார்க்கும்படி வந்தார்கள். 3 ஞானிகள் பொன், தூபம், வெள்ளை போலம் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு வழிகாட்டும்படி நட்சத்திரம் அவர்களுக்கு எப்போது அவர்களை வழி நடத்தியது. அந்த நட்சத்திரத்தை பார்த்து அவர்கள் அந்த பயணத்தை ஆரம்பித்தார்கள். இயேசு பிறந்த அந்த இடத்தில் வந்த பொழுது இந்த நட்சத்திரம் அங்கே நிற்பதை கண்ட பொழுது அவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்து இயேசுவை தண்டனிட்டு ஆராதித்தார்கள். ஆனால் இந்த சம்பவத்தை குறித்து ஹென்றி என்ற ஒரு ஹென்றி வான் டைக் எழுதிய The Story of the Other Wise Man என்ற ஒரு கதையை அவர் எழுதும் பொழுது அதிலே இந்த 3 ஞானிகள் அல்ல, 4வதாக ஒரு ஞானியும் அந்த 3 பேரோடு நட்புல இருந்திருக்கிறாரு. அவருடைய பெயர் என்னவென்றால் அவருடைய பெயர் அர்த்தபான் என்று சொல்லுகிறது. இந்த அர்த்தபான் என்று சொல்லக்கூடிய ஞானி மெசியாவுடைய பிறப்புக்காக மெசியாவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு கூட இந்த அர்த்தபான் இருந்தாராம். அப்போ நட்சத்திரம் தெரிந்து விட்டதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த 3 ஞானி மட்டும் இல்லை, இந்த 4வது ஞானியும் அவர்கள் தொடர்பு கொண்டு அவர்கள் பயணிக்கும்படி இந்த நட்சத்திரத்தை நோக்கி அவர்கள் எங்கெல்லாம் வழி நடத்த போக விரும்பினாங்களாம். ஆனா பாருங்க, இந்த 3 ஞானிகளும் அர்த்தபானும் சேர்ந்து அவர்கள் முடிவு பண்ணாங்க, நாம ஒரு குறிப்பிட்ட இடத்துல பாபேல்ல இருந்து நாம் கிளம்புவோம் என்று. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பாபிலோனிய இடத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்து அவர்கள் பயணத்தை ஆரம்பிக்க முடிவெடுத்தாங்களாம். ஆனா எனக்கு பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த அர்த்தபான் என்கிற இந்த ஞானி என்ன பண்ணாராம் தெரியுமா? தன்னுடைய செல்வங்கள்ல விலையேற பெற்ற ஒரு 3 முத்துக்களை எடுத்துக்கிட்டாராம். அந்த 3 முத்துக்களை எடுத்து இந்த இயேசுவை, இந்த மெசியாவை நாம் பார்க்கும்போது அவருக்கு நான் அந்த காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று அவர் முடிவெடுத்தாராம். அர்த்தபான் பயணத்தை ஆரம்பித்தார். அவர் போய் சேர வேண்டிய இடம், நண்பர்களை சந்தித்து அவர்களோடு பயணிக்க வேண்டிய அந்த இடம் நெருங்கிய பொழுது அவர் பார்க்கிறார், அவர் போகிற வழியில ஒரு மனிதன் குற்றுயிரும் குலை உயிருமா பரிதாபமான நிலைமையில கிடக்கிறான். இந்த அர்த்தபானுடைய உள்ளத்துல 2 கேள்விகள். இவனை இப்படியே விட்டுட்டு நம்ம போயிருவோமா, இல்லனா இவனை எடுத்து மருத்துவத்துக்கு இவனை சரியான இடத்துல கொண்டு போய் சேர்ப்பது முக்கியமா யோசித்தார். ஒன்று மெசியாவை பார்க்க போகணும், இன்னொன்று இந்த மனுஷனை தூக்கி எடுக்கணும். என்ன செய்யறது? இந்த அர்த்தபான் என்ன பண்ணாராம் தெரியுமா? அவனை தூக்கி எடுத்து அவனை கொண்டு போய் ஒரு வைத்தியசாலையில சேர்த்து தன்னிடத்திலிருந்த ஒரு முத்தை எடுத்து இவனை காப்பாற்றுவதற்கு நீங்கள் எவ்வளவு வேண்டுமோ செலவழித்துக் கொள்ளுங்கள், இது விலையேற பெற்ற முத்து என்று கொடுத்தாராம். அர்த்தபான் போய் சேர வேண்டிய இடத்தை போய் சேர்ந்த பொழுது
அந்த 3 ஞானிகளும் இவர் காலதாமதப்படுத்தினதினால் பயணத்தை தொடர்ந்தார்கள். அர்த்தபான் அந்த இடத்திலே அவன் அந்த தூக்கி எடுத்த மனிதனிடத்திலே அவனை தூக்கிய பொழுது அந்த மனிதன் கேட்டான், நீங்க எங்க போறீங்க? இல்ல, மெசியா பிறந்திருப்பார், நாங்க பாபிலோன் போறோம். அப்ப அந்த அர்த்தபானை பார்த்து அந்த மனுஷன் சொன்னானா, இயேசு மெசியா பாபிலோன்ல பிறக்க மாட்டாரு, அவர் எருசலேம்ல பிறப்பார். அவர் அவர் பிறக்க வேண்டிய இடம் பாபிலோன் இல்லைங்க என்று சொன்ன பொழுது இந்த அர்த்தபான் பயணத்தை தொடர்ந்தாராம். பிரைஸ் தி லார்ட். இப்ப இயேசு பிறந்த அந்த இடத்தை நோக்கி அர்த்தபான் போனார். எப்படியாவது சந்திக்கலாம்னு போனார். அப்ப அங்க போன பொழுது பெத்லகேமிலே அவர்கள் பயணித்த அவர் போய் சேர்ந்த பொழுது ஒரு இரவு நேரம் ஒரு பெண்மணி இடத்துல கேட்கிறாரு, அம்மா, இந்த மெசியா பிறந்த இடம் உங்களுக்கு தெரியுமா? அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு தெரியாது. இந்த அர்த்தபான் என்ன பண்றார் தெரியுமா? அந்த அம்மாட்ட கேட்கிறாரு, ஏதாவது விசாரிச்சு பாருங்க, தெரியுமா? அந்த அம்மா சொன்னா, ஐயா, நீங்க ராத்திரியில வந்திருக்கீங்க, உங்களுக்கு இந்த ஊர் புதுசு, நீங்க எங்க வீட்டுல ஒரு ஓரமா ஒரு பகுதியில நான் உங்களுக்கு இடம் தர்றேன், இன்று இரவு தங்கி கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். அர்த்தபான் அந்த வீட்டுல படுத்திருக்கிறாரு. திடீரென்று பார்த்தால் எங்கும் ஒப்பாரி சத்தம். ஏரோதினுடைய படை வீரர்கள் இயேசு கிறிஸ்து மெசியா எங்க பிறந்தார் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு எல்லா குழந்தைகளையும் கொல்லும்படி கட்டளை போட்டான். அப்பொழுது போர் வீரர்கள் அங்கிருந்த குழந்தைகளை எல்லாம் கொண்டு கொண்டிருந்தார்கள். இந்த அர்த்தபான் இருந்த வீட்டுக்குள்ளேயும் அந்த போர் வீரன் ஒருவன் வந்தான். அந்த குழந்தையை கொல்லும்படியாக அவன் அந்த குழந்தையை தூக்கி வாளால் வெட்டும் பொழுது இந்த அர்த்தபான் அந்த மனுஷனுடைய காலை பிடிச்சு சொன்னாரு, இந்த குழந்தையை விட்டுருப்பா என்று சொல்லி தன்னிடத்திலிருந்த 2 முத்துக்கள்ல ஒரு முத்தை எடுத்து, உன் வாழ்க்கையிலேயே இதை வச்சு நீ வாழ்நாள் முழுசும் வாழலாம், இந்த விலையேற பெற்ற முத்தை உனக்கு தர்றேன்னு சொல்லி அந்த முத்தை கொடுத்தான். அவன் அந்த குழந்தையை விட்டு விட்டு போய்விட்டான். அர்த்தபான் நினைச்சாரு, மெசியாவை பார்க்கலாம்னு தான் வந்தேன், ஆனா எனக்கு இவ்வளவு சோகமா, இவ்வளவு சோதனையா, நான் கொண்டு வந்த 3 முத்துல 2 முத்தை இப்படி கொடுத்துட்டேனே என்று அவன் யோசித்துக் கொண்டு அவன் போய் பார்த்த பொழுது இயேசு, அன்னை மரியாவும் சூசேப்பரும் அவர்கள் எகிப்தை தேடி ஓடி போனார்கள். எகிப்துக்கு போனார்கள், ஓடி போனார்கள், விரைந்து சென்றார்கள் என்று. இந்த அர்த்தபானும் விடல, எகிப்துக்கு போறாரு. ஆனா எகிப்துக்கு போனவருக்கு ஏமாற்றம். எகிப்திலே இயேசு இல்ல. 30 ஆண்டுகள் ஓடுகிறது. திடீரென்று ஒரு நாள் அவருக்கு ஒரு தகவல் வருகிறது, இயேசு இங்க இருக்கிறார். நாசரேத்தூரில் இயேசு, அவர் இந்த பகுதியெல்லாம் சென்று இறையாட்சியை போதிக்கிறார். எப்படியாவது இந்த இயேசுவை பார்க்கணும், இந்த மெசியாவை பார்க்கணும்னு இந்த அர்த்தபான் போனாராம். பிரியமானவர்களே, இந்த அர்த்தபான் ஓடி போய் அவர் தேடி தேடி அலைந்து ஒரு நாள் கல்வாரி சிலுவையிலே அந்த சிலுவையின் பாதையை அவர் பார்க்கிறார். இதுதான் நாசரேத்தூர் இயேசு என்று சொல்லி மக்கள் அவரை திட்டி வேதனைப்படுத்தி காயப்படுத்தி சிலுவையில் அறைகிற நேரம் இந்த அர்த்தபான் இப்பமாவது இந்த மெசியாவை நாம் பார்க்கணும் அப்படின்னு நினைத்த பொழுது திடீரென்று பார்க்கிறார். ஒரு பெண் அர்த்தபானை பார்த்து கூப்பிடுகிறாள், ஐயா, என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க என்று சொல்லி அந்த பெண் கதறுகிறாள். ஒரு 4-5 பேர் அந்த பெண்ணை இழுத்து கொண்டு போகிறார்கள். அர்த்தபானுடைய இருதயம் சொல்லுது, இப்பமாவது இந்த மெசியாவை பார்த்திடலாமா, இப்பமாவது பார்த்திடலாமா. இன்னொரு பக்கம் கண்ணு முன்னால ஒரு அடிமையா ஒரு பெண் இருக்கிறாள். அர்த்தபான் யோசித்தார், இந்த பெண்ணை விடுவிப்பேன் என்று சொல்லி அந்த இடத்திலே போய் அந்த மனிதரிடத்திலே கேட்கிறார், என்ன காரணம்? இவன் தகப்பன் இவளை வைத்து கடன் வாங்கினான், கடனை அடைக்காமல் அவன் போய்விட்டான், ஆதலால் இவளை விற்க போகிறோம் என்று சொன்ன பொழுது அர்த்தபானின் கையில் இருந்த ஒரு முத்தை எடுத்து, இந்த முத்தை வைத்துக் கொள்ளுங்கள், இந்த பெண்ணை எப்படியாவது விட்டு விடுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் வாங்கி கொண்டு இந்த பெண்ணை விட்டு விட்டார்கள். இவனோ அழுதானாம், கண்ணீரோடு அழுதானாம், ஐயோ
அந்த பெண் கேட்கிறார், ஐயா ஏன் அழுகிறீர்? மெசியாவை தேடி வந்தேன், மெசியாவுக்காக 3 முத்துக்களை கொண்டு வந்தேன். இந்த மெசியாவுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது, ஆனால் 3ஐயும் நான் கொடுக்கவும் முடியவில்லை, நான் மெசியாவை பார்க்கவும் இல்லை என்று சொல்லி அவன் அழுத பொழுது ஒரு சப்தம் கேட்டதாம், அர்த்தபான், நீ என்னை பார்க்கவில்லையா? நீ எனக்கு கொடுக்கவில்லையா? நீ என்னைத்தான் பார்த்தாய், எனக்குத்தான் கொடுத்தாய் என்று சொல்லி கடவுளாகிய ஆண்டவர் அர்த்தபானிடத்தில் பேசினாராம், நீ கொடுத்தது எனக்குத்தான். ஒரு உயிர் போகும் நிலையில் இருந்த மனிதன் நான் தான், ஒரு கொல்லப்படும் தருவாயில் இருந்த குழந்தை நான் தான், ஒரு அடிமை பெண்ணாய் இருந்ததும் நான் தான். அர்த்தபான் அந்த இடத்திலே மெசியாவை கண்டேன் என்று அந்த கதையாசிரியர் முடிக்கிறார். பிரியமானவர்களே, கடவுளை தேடி கண்டடைகிற ஒரு மனிதன் யார்? கடவுளை தேடி கண்டடைகிற மனிதன் யார்? இயேசு சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், நான் உங்கள் மீது அன்பு கூர்ந்தது போல் நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கூற வேண்டும். 3 ஞானிகள் பொன்னும் தூபமும் வெள்ளை போலவும் கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த அர்த்தபான பாருங்க, இந்த கதையாசிரியர் அழகாக எழுதுகிறார், இந்த 3 பேரும் சந்திக்காததை இவர்கள் சந்தித்தார். இன்று நீங்களும் நானும் கடவுள் இந்த உலகத்திலே நமக்கு முன்பாக வைத்திருக்கிற கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் நோயுற்று இருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் வயோதிபத்தில் இருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் தனிமையில் இருக்கிறார். இயேசு இந்த உலகத்திலே வியாதியோடு இருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் குற்றுயிரும் குலையுயிருமாய் இருக்கிறார். இயேசு இந்த உலகத்திலே வியாகுலத்தோடு இருக்கிறார். யார்? இயேசு சொன்னார், சின்னம் சிறிய சிறுவர்களுக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர், எனக்கே செய்தீர். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய இருதயத்தில் ஒரு பெரிய வாஞ்சை வேண்டும். கடவுளை தேடுகிற தேடுதல் என்பது, வழிபடுகிற வழிபாடு என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட டைம், ஒரு வழிபாடு என்பது ஒரு கேட்டகரியாக வருகிறது அல்ல. நம்முடைய வாழ்க்கையில அது ஜீவனா மாறணும். அதுதான் 1 யோவான் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் இந்த வார்த்தையின் வழியாக ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார். வாசித்து பாருங்கள். 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக, ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள், அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கடவுளை அறிந்திருக்கிறார்களா? யாரு சொல்லுங்க, யாரு கடவுளை அறிந்தது? யாரு யாருங்க கடவுளை அறிந்தது? சொல்லுங்க. ஒரு நாள் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு ஒரு மனிதன் போனான். எரிகோவுக்கு அந்த மனிதன் போகும் பொழுது அந்த இடத்துல ஒரு மனிதன் கல்வர்கள் கையில அகப்பட்டான். அப்படியே பரிதாபமா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அந்த மனுஷனை 2 பேர் சந்திச்சாங்க. யாரெல்லாம்? தேவனை பார்க்கிறதுக்காக போன லேவியும் குருவும் சந்திக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். எங்க போறீங்க? சர்ச்சுக்கு போறேன். எங்க போறீங்க? ஆராதனைக்கு போறேன். எங்க போறீங்க? நாங்க கடவுளை வழிபட போறோம். கடவுளை வழிபட போறோம். ஆனா எய்த்தால பார்த்தா சிரிக்க மாட்டேங்குது.
கைத்தால பார்த்தா ஒரு சிரிப்பு, ஒரு ஸ்மைல் இல்ல. ஒரு மனுஷன் பார்க்கிற அந்த பார்வையில கூட ஒரு இரக்கம் இல்ல. ஒருவரை அன்பு செய்வதில்லை. ஆனா பைபிள் சொல்கிறது இந்த 2 பேரும் பார்த்தாங்க, நமக்கு என்னன்னு போயிட்டாங்க. யாரை பார்க்க போனவங்க சொல்லுங்க? யாரை பார்க்க போனவங்க? கடவுளை தேடி போன 2 பேர். கடவுளை தேடி போன 2 பேர் அப்படியே போயிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா இன்னொரு மனிதன் வருகிறான், பார்க்கிறான், மனதுருகுகிறான், அருகில் வருகிறான், காயப்பட்டவனை தூக்குகிறான், தான் கொண்டு வந்த ரசத்தை அவன் மீது வார்க்கிறான், அவனுடைய காயத்தை கட்டுகிறான், கழுதையின் மீது அமர வைக்கிறான், சாவடியில கொண்டு போய் சேர்த்து அவனுக்கான செலவை கூட கொடுத்து, இதுக்கு மேல ஆனா திரும்ப வரும்போது நான் இவனுக்காக கொடுக்கிறேன்னு சொல்லி ஒரு பிரமாணம் எழுதிட்டு அவன் போகிறான். கடவுள் எங்க இருக்கிறார்? எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே கடவுள் இருக்கிறார். கடவுள் எங்க இருக்கிறார்? அன்பு எங்க இருக்கிறதோ அங்கே கடவுள் இருக்கிறார். அன்பு இல்லைன்னா கடவுள் உங்களுக்குள் இருக்கிறார் என்பது நீங்களாக வைத்திருக்கிற கற்பனை கடவுள்கள். நீங்களா வைத்திருக்கிற ஒரு கற்பனை கடவுள். அன்பில்லாதவன், அடுத்த வசனம் என்ன தெரியுமா? வாசித்து பாருங்க பாப்போம். வாசிங்கப்பா. அன்பில்லாதவர்கள் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பா இருக்கிறார். கை தட்டுங்க பாப்போம், நல்ல கை தட்டுங்க. ஆமென். கடவுள் எப்படி இருக்கிறாரு சிஸ்டர்? சொல்லுங்க. கடவுள் எப்படி இருக்கிறாரு? அன்பா இருக்கிறாரு. வாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு உங்களை உபசரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு தேவையில இருக்கிற ஒரு மனுஷனை கூப்பிட்டு உட்கார வச்சு 2 வார்த்தை பேசி அவனுக்கு நீங்க உங்களால முடிஞ்சதை செய்றீங்களே, அங்க கடவுள் இருக்கிறார். ஒரு நோயாளியை பார்க்குறீங்க, பார்த்த உடனே அவனுக்கு இரக்கம் காட்டுகிறீர்களே, அங்கே கடவுள் இருக்கிறார். தனிமையில் இருக்கிற ஒருவரை சந்தித்து நீங்கள் ஆறுதல் கொடுக்கிறீர்களே, அங்கே கடவுள் இருக்கிறார். இந்த உலகம் புறக்கணித்த ஒருவனை பார்த்து கவலைப்படாதீங்க, நல்லா இருப்பீங்கன்னு சொல்றீங்கல்ல, அங்கே கடவுள் இருக்கிறார். நீங்கள் நல்ல வார்த்தைகளையும் நல்ல செயல்களையும் நீங்கள் எங்கெல்லாம் பரிமாறுகிறீர்களோ அங்கெல்லாம் கடவுள் இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, அந்த வசனத்தை இன்னொரு வசனத்தை காண்பிச்சு கொடுக்கிறேன். நாம் எடுத்து வாசிங்களேன். 11ஆம் வசனம் பாருங்க. கடவுள் இவ்வாறு நம் மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒருத்தர் மேல ஒருத்தர் என்ன செய்யணும்? அன்பு கொள்ளணும். ஒருத்தர் மேல அன்பு வச்சிருக்கணும். சார், கிறிஸ்தவனா யாரு? அன்பு. கிறிஸ்தவனா யாரு? அன்பு செலுத்துகிறவன் கிறிஸ்தவன். அல்லேலூயா. இயேசு அன்பா இருக்கிறார். இயேசுனா யாரு? லவ். அன்பு தாங்க இயேசு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. தர்த்தபான் என்ற அந்த ஞானிய இந்த ஹென்றி என்ற ஆசிரியர் எழுதும் பொழுது எவ்வளவு அழகாக காமிக்கிறாரு. விலையேற பெற்ற 3 முத்துக்களை கொடுக்க வந்தாரு. ஆனா கொண்டு வந்த நோக்கம் யாருக்கு? கடவுளுக்கு, இயேசுவுக்கு, மெசியாவுக்கு. ஆனா யாருக்கு கொடுத்தாரு? தேவையில் உள்ளவர்களுக்கு கொடுத்தார். ஆமென். இன்னைக்கு கடவுள் பேர்ல சாமிக்கு கிரீடம், கடவுளுக்கு ஒட்டியானம், கடவுளுக்கு தங்கத்துல தொட்டில் என்னெல்லாம் இருக்கு. எந்த கடவுள் எனக்கு தெரியல. பிரைஸ் தி லார்ட். நான் உட்கார்ந்து யோசித்து பார்த்தேன். மாதாட்ட கொண்டு போய் அந்த ஞானிகள் பொன், தூபம், வெள்ளை போலத்தை கொடுத்திருப்பாங்களா? கொடுத்தாங்களா? மாதா என்ன பண்ணிருப்பாங்க? சொல்லுங்க, என்ன பண்ணிருப்பாங்க? அப்படியே ஒரு பேங்க் டெபாசிட்ல போட்டு பின்னால தேவைப்படும் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அப்படிதானே வச்சிருப்பாங்களா? மாதா என்ன பண்ணிருப்பாங்க? எப்பா இதெல்லாம் இருக்கட்டும், அங்க இருக்கிற சுத்தி முத்தி இருக்கிற ஏழைகளுக்கு, அந்த காலத்துல இருந்த அகதிகளுக்கு கொடுத்திருப்பாங்க.
எளியவர்களுக்கு கொடுத்திருப்பாங்க. இன்னைக்கு அந்த மாதாவுக்கு காதுல வைரத்தோடு போட்டுக்கிட்டு இருக்கோம். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிச்சு பாருங்க. உங்கள் செல்வம், உங்க ஆஸ்தி சிறுபத்தை அலங்கரிக்க அல்ல, உங்கள் செல்வமும் ஆஸ்தியும் ஏழைகளை அழகுபடுத்த வேண்டும். கை தட்டுங்க. உங்க செல்வமும் ஆஸ்தியும் சுரூபத்தை அலங்கரிக்க அல்ல. இதை ஒரு நாளும் மாதாவும் புனிதர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உங்க செல்வமும் உங்கள் ஆஸ்தியும் உங்கள் கண்முன் இருக்கிற கடவுளின் சாயலான எளியவனையும் ஏழையையும் அலங்கரிக்க வேண்டும், ஆளாக்கி பார்க்க வேண்டும். அங்கேதான் கடவுள் அழகாய் அற்புதமாய் வெளிப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அன்பில்லாத மனிதன் யார் அறியல? கடவுளை அறியவில்லை. கடவுளை அறியவில்லை. இன்னைக்கு இந்த நாள் நம்முடைய இருதயத்தில் ஒரு தேவ சிநேகம் உள்ளத்தின் ஆழத்தில் வெளிப்பட வேண்டும். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு. கைகளை தட்டி பாடுவோம். ஆண்டவரே, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு. பிரியமான என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, கடவுளின் அன்பு என்ன செய்யாத அன்பு தெரியுமா? குறையாத அன்பு. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இயேசுவின் அன்பு குறையாத அன்பு. இயேசுவோட அன்பு எப்படிப்பட்ட அன்பு? எல்லா அன்பு என்ன செய்யும் பாருங்களேன். அந்த குறையாத அன்பு அல்ல அல்ல என்ன செய்யாதா? குறையாது குறையாது. அப்படியே எடுக்க 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 அது வந்துகிட்டே இருக்கும். நீ என்னதான் அது எடுத்தாலும் அந்த அன்பு உள்ளே இருந்து பொங்கிக் கொண்டே இருக்கிற அன்பு. அதனாலதான் பாருங்க, பைபிள் சொல்லுகிறது அவருடைய அன்பு ஒரு நாளும் குறையாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, பெயரை சொல்லி அழைத்த அன்பு, பெரியவனாய் மாற்றின அன்பு, பெயரை சொல்லி அழைத்த அன்பு, அவனை பெரியவனாய் மாற்றின அன்பு. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. என்ன அன்பு? பெயரை சொல்லி அழைத்த அன்பு. பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் வாசித்து பாருங்கள். தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் நல்லா திருப்பிக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல வாயத்தான சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீங்கள்
இந்த உலகத்திலே தேவனால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை நீங்க திருப்பிக் கொண்டீர்கள் என்றால் வேதத்தை எடுத்து வாசிங்க. எசையா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே நாம் வாசிப்போம் என்றால் பாருங்களேன், ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சாரா தெரியுமா? வசனம் சொல்கிறது, உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எசையா 45:4 வசனத்தை பாருங்க. நான் தேர்ந்து கொண்ட இஸ்ரவேல் பொருட்டும் பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன். கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை என்ன செஞ்சேன்? சொல்லுங்க, என்ன செஞ்சேன்? எசையா 49:1 சொல்லுது, வாசிக்கீங்களா? கருப்பையில் இருக்கும் போதே ஆண்டவர் என்னை அழைத்தார், என் தாயின் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். சொல்லுங்க, என்ன செஞ்சார்? தாயின் வயிற்றிலே உருவாகுவதற்கு முன்பே கடவுள் நம்மை பெயர் சொல்லி அழைத்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பாருங்களேன், நீங்களும் நானும் பெயர் சொல்லி அழைத்த நபர்கள் யாரு? யாரையாவது பேரை சொல்லி கூப்பிடுவீங்கன்னா எப்படி கூப்பிடுவீங்க? உரிமை இருந்தா கூப்பிடுவீங்க, உரிமை இருந்தா கூப்பிடுவீங்க, அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட். உரிமை இருக்கணும் உங்களுக்கு, அவங்களுக்கு என்ன இருக்கணும்? உரிமை இருந்தா கூப்பிடுவீங்க. இல்லைன்னா உங்களுக்கு அவன் அடிமையா இருக்கணும். உங்களுக்கு அவன் அடிமையா வேலைக்காரனா நீங்க பண்ணுவீங்க, பேரை சொல்லி கூப்பிடுவீங்க. அதுல கொஞ்சம் வல்கரா பேசுற ஆள்லாம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆண்டவர் பெயரை சொல்லி அழைத்தார். யார் அழைத்தார் பாருங்க. ஒரு காட்டு அத்தி மரத்துல போய் ஒருத்தன் ஏறி உட்கார்ந்து, புரியுதா உங்களுக்கு? காட்டு அத்தி மரத்துல ஏறி உட்கார்ந்தான். அவனை பற்றி அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பேர் வச்சாங்க. என்ன பேரு? சொல்லுங்க, என்ன பேரு? பொறம்போ. ஊரடிச்சு உலையில போட்ட பையன், அநியாயக்காரன், வட்டிக்கு வாங்கியே வைத்த வளர்த்திய. இப்படியே சுத்தி இருக்கிறவங்க என்ன சொன்னா? சொல்லுங்க, அவன் பேரை சொல்லல. யாருங்க அந்த அவனா? சில இடத்துல போனா பேர் சொன்னா கேட்க தெரியாது. ஆனா அவனுக்குரிய அவன் லெவல், அவனை பத்தி ஊர்ல சொன்னா இவன் பேர்லாம் சொல்லாங்க சார், அவன் பாருங்க அப்படின்னு பேசுவான். அப்படிப்பட்ட ஒரு பாவியான ஒரு மனிதன் காட்டு அத்தி மரத்துல ஏறி உட்கார்ந்தான். பிரைஸ் தி லார்ட். அந்த கூட்டத்தின் மத்தியில இயேசு அந்த அத்தி மரத்துக்கு மேல உட்கார்ந்து இருந்த சக்கேவை பார்க்கிறார். பக்கத்துல கை கொஞ்சம், உன்னை பார்க்கிறாரு. உன்னை பார்க்காருப்பா. பிரைஸ் தி லார்ட். உன்னைய பார்க்கிறாரு. யார பார்க்கிறாரு? நீங்க யார பார்ப்பீங்க? சில நேரத்துல சிலரை இந்த மேரேஜ் வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படி பரிதாபமா போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை பார்க்கவே மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு சிப்பா குப்பா போட்டு போன உடனே யார் பெத்த பிள்ளையோ போதுன்ற மாதிரியே பார்ப்பான் சிலர். பிரைஸ் தி லார்ட். ஆனா தோரணையா வந்து அனுப்பிச்சுவாங்க அங்க. ஒரு கவனிப்பு வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா. பாருங்களேன், பார்க்கிறது யாரை பார்க்கறாங்க? கொஞ்சம் கையில அடிக்கிட்டு வரணும், கழுத்தில் அடிக்கிட்டு வரணும், அப்படியே தோரணையா இருந்தா எல்லாரும் உங்களை நினைச்சுவாங்க, பார்க்கறாங்க, பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா சக்கேயு ஒரு அத்திமரத்தில் இருந்த பாவி, அந்த பாவியை இயேசு உற்று பார்த்தார். பிரைஸ் தி லார்ட். மேலோக்கி பார்க்கறாருப்பா, கீழே வாப்பா. இயேசு உன் பேரை சொல்லி கூப்பிட்டார். சக்கேயுவே, நீ விரைவாய் கீழே இறங்கி வா. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நீ கீழே இறங்கி வாப்பா. இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? உன் வீட்டுல நான் தங்க. ஆமென். சொல்லுங்க ஆமென். இன்னைக்கு உன் வீட்டுல நான் நினைச்ச போறேன். சொல்லுங்க, உன் வீட்டுல நான் நினைச்ச போறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உன் வீட்டுல நினைச்ச போறேன், தங்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க ஆமென். இன்னைக்கு இயேசு என் வீட்டுல நினைச்ச போறாரு. யார் வீட்டுல? பாவியோட வீட்டுல, ஒரு ஃப்ராடுக்கார வீட்டுல, ஊரடிச்சு உலையில போட்டவன், மக்கள் மத்தியில பேர் சொல்லப்பட்ட
ஒருத்தன் வீட்டுல இயேசு வரப்போகிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் என் பெயரை சொல்லி அழைத்தார். பிரைஸ் தி லார்ட். இன்னொருத்தனை பாருங்க, வரி வசூலிக்கிற இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான். எல்லாத்தையும் வாங்கி 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 போட்டுக்கிட்டு இருந்தான். இயேசு அவனை பார்த்து சொன்னாரு, மத்தேயுவே, நீ என்ன பின்பற்றி வா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. மத்தேயுவே, நீ என்ன பின்பற்றி வா. இன்னொருத்தரை பாருங்க, சீமோனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, சீமோனே சீமோனே ராயப்பா, உன் படகுல எனக்கு இடம் தருவியா? இனிமே உன் பேரு சீமோன் இல்லப்பா, உன் பேர் என்னது? ராயப்ப. பேதுருன்னு பேரை மாத்திட்டாரு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பாவியா இருந்தாலும் இயேசு உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன் மீது மனம் இறங்குகிறார். உன்னை விலையேற பெற்ற பாத்திரமாய் அவர் பார்க்கிறார். நீ இந்த உலகத்துல கை கழுவப்பட்டவளா இருந்தாலும், மன வேதனையோடு வந்திருந்தாலும், கஷ்டத்தின் மத்தியில் இருந்தாலும், உடைந்த இருதயத்தோடு இருந்தாலும், உன் உறவுகள் உன்னை உதறி தள்ளியிருந்தாலும் இயேசு உன்னை நேசிக்கிறார். ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, பெயரை சொல்லி அழைத்த அன்பு. என்ன பார்த்து அவர் சொல்றாரு, அப்பா நான் இருக்கேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன் மேல இரக்கம் வைக்கிறேன், நான் உன் மேல கரிசனை காட்டுகிறேன் என்று தேவன் தம் சிநேகத்தை வெளிப்படுத்தி. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு முறை ஒரு சகோதரர் சொன்னார், அவருடைய வாழ்க்கையில் அவர் விரக்தி அடைந்து அவர் பிசினஸ் எல்லாம் தோத்து போச்சு. ஒரு ரயில்வே டிராக்ல போய் விழுந்து சாக போனார். அல்லேலூயா. அந்த ரயில்வே டிராக்ல ஒரு பக்கத்துல நெருங்கி ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு, விழணுமா? திடீர்னு பார்த்தா அவர் அந்த டிராக்ல இவ்வளவுதான் கேப் இப்படி நிக்கிறாரு. அந்த வந்துகிட்டு இருந்து விழணும். இவர் விழுறதுக்கு ரெடி ஆகிறாராம். பின்னால இருந்து தாமஸ் அப்படின்னு சவுண்ட் கேக்குதான். பிரைஸ் தி லார்ட். இந்த சவுண்ட் கேட்ட உடனே அப்படி திரும்பி பார்க்கிறாரு. திரும்பி பார்க்கறதுக்குள்ள பார்த்து அந்த டைமுக்குள்ள என்ன செஞ்சுட்டு ட்ரெயின் கடந்து போயிட்டு சொல்றாரு, அந்த இடத்துல சுத்தி பார்த்தேன், யாருமே இல்லை. என் இருதயத்துல சாகணுங்கிற எண்ணம் மறைந்தது. அந்த இடத்தில் இயேசு என்னை சந்தித்தார். கை தட்டுங்க. பெயரை சொல்லி அழைத்த, எத்தனை பேர் நம்புறீங்க என்னைய பெயர் சொல்லி அழைத்த அன்பு? கைகளை தட்டி பாடுவோம். அப்பா, வியாகுலத்தில் இருக்கிற மகனே, விரக்தி அடைந்த மகனே, தெய்வம் உன்னை இன்று பெயர் சொல்லி அழைக்கிறார். ஆமென். பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு. பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு. பிரைஸ் தி லார்ட். சக்கேவுக்கு ஊர் கொடுத்த பேர் என்ன? பக்கத்துல கொடுத்து கேளு தங்கச்சி, சக்கேவுக்கு என்ன பேர்? என்ன பேரு? ஊரடிச்சு ஒலையில போட்டவனே, பாவி பயல. இது யார் சொன்னது? நீங்களும் நானும் சொன்னது. ஆமென். இயேசு அவனுக்கு ஒரு பேர் வச்சார். என்ன தெரியுமா? இவன் ஆபிரகாமின் குமாரன். கை தட்டுங்க. இவன் யாரு? ஆபிரகாமின் குமாரன். இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு மீட்பு உண்டாயிற்று. இவன் ஆபிரகாமுக்கு இவனும் யார்தான்? குமாரன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. சந்தோஷமா சொல்ல மாட்டீங்களா? ஆமென். பக்கத்துல கையை கூட்டுது சொல்லுங்க. உங்க பெயரை சொல்றது உலகத்துல ஒரு மாதிரி வேற மாதிரி சொல்லலாம். ஆனா ஆண்டவர் உங்க பெயரை சொல்லி கூப்பிட்டுட்டாருன்னா அந்த பெயரை சொல்றவங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன உண்டு? சொல்லுங்க, என்ன உண்டு?
ஒரு உயர்வு. Praise the Lord. ஆண்டவர் என் பெயரை சொல்லி கூப்பிட்டுட்டாருன்னா அந்த பெயர் உயர்மே தவிர ஒரு நாளும் தாழ்ந்து போகாது. Praise the Lord. என் பெயரை சொல்லி ஜேம்ஸ் கூப்பிட்டாரு. அன்னைக்கு கூப்பிட்ட என் தேவன் உயர்த்தியே உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. உங்க பெயரை சொல்லி இந்த நாள்ல கூப்பிடுகிறார். மகளே மகனேன்னு உன் பெயரை சொல்லி தெய்வம் கூப்பிடுகிறார். அவர் கூப்பிட்டதுனால தான் நீங்க வந்திருக்கிறீங்க. கை தட்டுங்க பாருங்க. உங்க பேரை சொல்லி கூப்பிட்டாரு. அன்னைக்கு ஆபிரகாம்னு கூப்பிட்டார்ல, அவர் கூப்பிட்ட பின்னால ஆபிரகாம் என்ன ஆயிட்டாரு? ஆபிரகாம் என்ன ஆயிட்டாரு? ஆபிரகாம் யாருங்க? அவரு விசுவாசத்தின் தந்தை. அல்லேலூயா. மோசே கூப்பிட்டாரு. கூப்பிட்ட அந்த பெயர் அதுக்கப்புறம் பயந்துகிட்டு இருக்கிற இடமா இல்ல, பயந்த இடத்திலே ஓடி ஒளிஞ்ச இடத்திலே துணிவோடு நின்று ஜெயம் எடுத்த வல்லமையாக அவர் மாற்றப்பட்டார். ஆமென். பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு. பாடுவோம். பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. சொல்ல மாட்டீங்களா? என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. சொல்லுப்பா. என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு. அப்படி எல்லாரும் ஒரு நிமிஷம் முழங்கால் படியிடுவோம். பிரியமான என் சகோதரியே, பிரியமான என் சகோதரனே, இந்த நல்ல நேரத்தில் அந்த அல்ல அல்ல குறையாத அன்பு, என்ன பெயர் சொல்லி அழைத்த அன்பு, உண்மையாகவே நான் இதை நம்புகிறேன், அனுபவித்து சொல்லுகிறேன். ஆண்டவர் என்னை பெயர் சொல்லி அழைத்தார். உங்களையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்னவர் இன்று உங்களை அழைத்து இருக்கிறார். அந்த அழைத்த அந்த சிநேகம், அந்த அன்புள்ள கடவுள் என்ன செய்கிறார் தெரியுமா? நம்ம எப்போதும் நினைத்து கொண்டே இருக்கிறார். உங்களை ஆண்டவர் நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். பிரதர், இந்த உலகத்துல உங்களை எல்லாரும் நினைப்பாங்களா? தாவீது ஒரு வார்த்தை எழுதினாரு, என்ன தெரியுமாங்க? சங்கீதம் திருப்பாடல் 30ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் அதுல தாவீது எழுதும் பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்க. அந்த வார்த்தையை பாருங்க. 9வது வசனம் பாருங்க. நான் சாவதால் படுகொலிக்கு போவதால் உமக்கு என்ன பயன்? புழுதியில் உம்மை புகழ முடியுமா? உம் வாக்கு பெறலாமை அறிவிக்க இயலுமா? அப்படின்னு அவர் எழுதுறாரு. எழுதிட்டு 31ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா அதுல அவர் சொல்றாரு பாருங்க. 10வது வசனத்தை படிச்சீங்கன்னா, என் வாழ்க்கை எப்படி போதுப்பா அப்படின்னா, என் வாழ்க்கை வருத்தத்திலேயே கடந்து போகுது, என் வாழ்நாள் புலம்புவதிலேயே கழிகிறது, துயரத்தால் என் வலிமை குறைந்து போய்விட்டது, என் எலும்புகள் தளர்ந்து போயின என்று தன் வியாகுலத்தை வேதனையை கொட்டுகிறார். அதனாலதான் பாருங்க, இந்த மனிதன் இந்த வார்த்தையை சொன்ன பொழுது 12ஆம் வசனத்தை படிக்கிறேன். இறந்தோர் போல் நினைவு நின்று நான் அகற்றப்பட்டேன், உடைந்து போல மட்களம் போல் ஆனேன். எப்படி ஆயிட்டேன்? என்னப்பா நினைச்சு பார்க்க ஆள் இல்ல, நினைக்கிறதுக்கு ஆள் இல்ல சிஸ்டர். சிலர்லாம் சொல்லுவாங்க, சிலர் இல்ல பலர் சொல்றாங்க, என்ன நினைக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்ல, ஒருத்தருமே இல்லையா? பயப்படாதீங்க.
உங்களை நினைவாவே இருக்க ஒருத்தர் இருக்கிறார். உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. நீ இந்த உலகத்துல தாயின் கர்ப்பத்துல உருவான அந்த நொடியில இருந்து எப்போதும் நினைவாகவே அவர் இருக்கிறார். தலைமுடி நிறைச்சாலும் உன்னை அவர் நினைச்சு பார்க்கிறார். கைகாலும் பலவீனம் அடைந்தால் அவர் உன்னை நினைக்கிறார். நீ பலனோடு இருக்கும் போது அவர் நினைக்கிறார், பலன் இல்லாத பொழுதும் நினைக்கிறார். நீ ஜோரா இருக்கும் போது அவர் நினைக்கிறாரு, நீ எல்லாத்தையும் இழந்த பின்பு உன்னை நினைக்கிறார். ஏன்னா உன் நினைவாக இருப்பதில் அவருக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கு. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. கைகளை உயர்த்தி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைப்பா. உன்னை நினைச்சு பார்க்கறதுக்கு யார் இருக்கா? ஒரு அம்மா சொன்னாங்க, என் பையனை படிக்க வைக்கிற வர மீன் கூட எல்லாம் செமந்து என் பையனை படிக்க வச்சேன். கடனெல்லாம் வாங்கி அவனுக்கு கப்பல்ல வேலையை வாங்கி கொடுத்தேன். இன்னைக்கு கை நிறைய சம்பளம் வாங்கணும். மேரேஜ் பண்ணி வச்சேன். என் பையன் என் தலையில 53 லட்சம் ரூபாய் கடனை வச்சுட்டு எனக்கு இவளுக்கு சம்பந்தமே இல்லைன்னு போயிட்டான். கண்ணீரோடு அவள் புலம்ப ஆரம்பித்தாள். ஒருவேளை ஒரு அம்மாவுடைய கண்ணீர் மட்டும் இல்ல, சில தம்பிகள் சில தங்கைகள் சொல்லுவாங்க, எங்க அப்பா அம்மா கூட என்ன மறந்துட்டாங்க, என் உடன் பிறந்தவர்கள் என்ன மறந்துட்டாங்க. ஒருவேளை நீ உள்ளத்துல உடைந்து போய் வந்திருக்கலாம், மன காயங்களோடு வந்திருக்கலாம், யாருமே நினைக்கிறது இல்லையேன்னு சொல்லி நீ வந்திருக்கலாம். மகனே, நீ ஒருவேளை உன் வீட்டுல புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் நினைவாக இருக்கிறேன், எப்போதும் நீ என் நினைவுல இருப்பப்பா. அதனாலதான் எசையா தீர்க்கதரிசி எடுத்து வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு காண்பிக்கிறார். எசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்க. இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன், உன் சுவர்கள் எப்போதும் என் கண்முன் நிற்கிறது. ஆமென். யோசித்து பாத்தியா? என் உள்ளம் கையில உன்னை நான் பொறிச்சு வச்சிருக்கிறேனா? இன்னைக்கெல்லாம் சில நேரத்தில் சிலரு இந்த கையில எல்லாம் என்ன பண்றீங்க, என்னமோ போட்டுருங்க, டாட்டுவா இல்ல என்னமோ சொல்றாங்களே, பச்சை மாதிரி குத்திக்கிறாங்க. கொஞ்ச நாள் சிலத்துல அவங்கள பார்த்துன்னு கேட்பேன், என்னப்பா பேரு? நான் பண்ண பெரிய தப்பு இதுதான் அப்படிமா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அழிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்ன செய்ய முடியல. ஏதாவது பண்ணி ஏதாவது பண்ணிடலாம். ஏன் மூடி மூடி தான் வைக்கிறான். ஏன் ஒரு காலத்துல இருந்தாங்க, இப்ப இல்ல, உள்ள இருந்து வெளியே போயிட்டாங்க. ஏதோ ஒரு துரோகங்கள், ஏதோ ஒரு சில சம்பவங்கள் வாழ்க்கையை பிரச்சனைக்குள்ள கொண்டு போயிட்டு சிலர்லாம் நெஞ்சிலெல்லாம் போட்டிருக்காங்க, எல்லா இடமும் குத்தி இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் என்ன செஞ்சிருக்கேன் தெரியுமா? என் உள்ளங்கையில பொறித்து வைத்திருக்கிறேன், என் உள்ளங்கையில் நான் உன்னை பொறித்து இருக்கிறேன், உன் சுவர்கள் எப்போதும் என் கண் முன் இருக்கிறது. ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை. எத்தனை பேருக்கு சந்தோஷமா சொல்லுங்க. உங்களை யாரும் அறியலங்க சிஸ்டர், பிரதர், வாலிப மகனே, வாலிப மகளே, உன்னை அறிந்த ஒரு அப்பா இருக்காரு, உன்னை அறிந்த ஒரு அப்பா இருக்காரு, உன் பலவீனத்தை அறிந்த அப்பா இருக்கிறாரு.
உன் இயலாம அறிந்த அப்பா இருக்கிறாரே, உனக்காக யாவையும் செய்கிற ஒரு அப்பா இருக்கிறாரே. இன்னைக்கு நீ சொல்லு, எனக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார், என் தகப்பன் இருக்கிறார். அதனாலதான் புனித அகஸ்தினார் ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெபம் பண்றாரு. என் இறைவா, என் ஆன்ம இல்லம் மிகவும் குறுகலாக உள்ளது. நீர் உள்ளே நுழைவதற்கேற்ப அதனை விசாலமாக்கிடுவீர், பழுதடைந்துள்ள அதனை சீரமைத்திடுவீர். உமது பார்வைக்கு அது அருவருப்பு தருவதாக இருக்கிறது, இதை நான் அறிவேன், ஆதலால் அறிக்கையிடுகிறேன். ஆனால் இதனை தூய்மை செய்ய வல்லவர் யார்? உம்மையன்றி வேறு யாரிடம் நான் அழுது முறையிடுவேன்? மறைவாயிருக்கிற என் குறைகளிலிருந்து இறைவா என்னை தூய்மையாக்கிடுவீர். மறைவான பாவங்களிலிருந்து உமது ஊழியனை விடுவித்தருளும் என்று சொல்லி புனித அகஸ்தினார் கடவுளை பார்த்து ஜெபிக்கிறார். மறைவான நம்முடைய குற்றங்கள், மறைவான நம்முடைய குறைகள், மறைவான நம்ம வாழ்க்கை எல்லாத்தையும் அவர் பார்த்தாலும் கூட உங்க மேலே என் மேலே அவருடைய அன்பு குறையவே இல்லை. அந்த கண்கள் உற்று பார்க்கிறது, அந்த கண்கள் உற்று பார்க்கிறது. தூக்கி எறியப்பட்ட உன்னை தூக்கி, ஒதுக்கப்பட்ட உன்னை தூக்கி எடுத்து நீ என் பார்வையில விலையேற பெற்றவள் என்று சொல்லுகிற அந்த தேவ சிநேகம் உங்க எல்லாருக்குள்ள இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஏசையா, ஏசையா, வாயை திறந்து கூப்பிடுங்கப்பா. ஏசையா, ஏசையா. ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைப்போம். ஒரு நிமிடம் நம்முடைய மனதில் இருக்கிற எல்லா பாரத்தை ஆண்டவரை இறக்கி வைப்போம். பைபிள் சொல்கிறது, உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர், உன்னை உயர்த்தி வைக்கிற கடவுள். அவர் என்னை பெயர் சொல்லி அழைச்சார்னா என்னை எடுபுடியா வைக்க மாட்டாரு. கை தட்டுங்க. என்ன கோமாளியா வைக்க மாட்டாரு, என்னை ஏமாளியா வைக்க மாட்டாரு, என்ன தூக்கி எறிகிற இடத்துல வைக்க மாட்டாரு. என் பெயரை சொல்லி அவர் அழைத்த நோக்கம், உன்னை எல்லா மக்களினங்களுக்கு மேலாக நான் உன்னை உயர்த்துவேன், உன்னை உயர்த்துவேன். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் பெயரை சிறப்புற செய்வேன். சிறப்புற செய்தாரா?
சிறப்புற செய்தாரா? ஆண்டவர் சிறப்புற செய்தார். மோசே அழைத்த ஆண்டவர் சொன்னாரே, நான் உன்னை பார்வோனுக்கு கடவுளாக மாற்றுகிறேன். பார்வோனுக்கு கடவுளாக மாற்றுகிறேன். பார்வோனுக்கு கடவுளாக ஆண்டவர் அவனை மாற்றினார். அந்த தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, உன்னை பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் உங்களை அழைத்து இருக்கிறார். அழைத்த நோக்கம் உங்களை குப்பையில போடுறதுக்கு இல்ல, உங்களை உயர்ந்த அரியணையில் வைத்து அவர் உங்கள் வழியாக உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார். எங்கே புறக்கணிக்கப்பட்டீர்களோ, எங்கே தள்ளப்பட்டீர்களோ, அங்கே உங்களுக்கு ஒரு சிங்காசனத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். கைகளை தட்டி அப்படியே நன்றி சொல்லுங்க. ஆமென். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. சொல்லுங்கப்பா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க கிருபை பெரியது. ஆண்டவருடைய இரக்கம் பெரியது. அந்த இரக்கம் மிகுந்த கரம் உங்கள் மீது இப்பொழுது இறங்கி வருகிறது. இந்த நேரம் தேவாதி தேவனுடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நீர் பிள்ளைகள் மீது தயவாய் மனம் இறங்குவீரா. உம்முடைய சுகப்படுத்தும் ஆற்றல், வல்லமை அளிக்கும் ஆற்றல், வாழ்வளிக்கும் வல்லமை உங்கள் மீது இறங்கி வருவதாக. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதி. ஆண்டவரே, என்னை தொடும். ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். ஆண்டவரே, என் கண்ணீரை துடைத்தருளும். ஆண்டவரே, என் குடும்பத்தின் சூழ்நிலையை கவனித்தருளும். நலிவடைந்த என் வாழ்வின் எல்லா கதறல்களையும் கவனித்தருளும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிற இவர்கள் மீது தேவரீர் தயவாய் மனமிறங்குவீராக. ஆண்டவரே, நீர் இப்பொழுது எங்களை சந்திக்கிறீர், எங்களை சந்திக்கிறீர். உம்முடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. உம்முடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. உம்முடைய ஆசீர்வாதங்கள் இறங்கி கொண்டிருக்கிறது. உம்முடைய வல்லமையால் இப்பொழுது நிரப்பிக் கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி, நன்றி. ஒவ்வொருவர் மீதும் வல்லமை இறங்குவதற்காக நன்றி. நன்றி இயேசுவே. ஒவ்வொருவரை நீர் தொடுவதற்காக நன்றி. நன்றி இயேசுவே. ஒவ்வொருவரை சுகப்படுத்துவதற்காக நன்றி. நன்றி இயேசுவே. மன பாரங்கள் மறைவதாக. ஆமென். மன குழப்பங்கள் மறைவதாக. ஆமென். மன பயங்கள் மறைவதாக. ஆமென். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வருகிற வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறட்டும். ஆமென். ஆண்டவர் தொடுகிறார். ஆமென். இயேசு உங்களை தொடுகிறார். ஆமென். இயேசு உங்களை தொடுகிறார். ஆமென். இயேசு உங்களை சுகப்படுத்துகிறார். ஆமென். இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டு. ஆமென். இயேசுவின் நாமத்திலே அற்புதம் உண்டு. ஆமென். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அந்தகார ஆவிகள் தீமைகள் வெளியேறட்டும். ஆமென். எல்லா தடைகளும் மாறட்டும். ஆமென். பொருளாதார பிரச்சனைகள் மாறட்டும். ஆமென். குழப்பங்கள் மாறட்டும். ஆமென். பயங்கள் மாறட்டும். ஆமென். குடும்பத்தை ஆட்டி படைக்கிற எல்லா தீமைகளும் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறட்டும். ஆமென். பொருளாதாரத்துக்கு விரோதமாக செயல்படுகிற அந்தகார சக்திகள், தரித்திர ஆவிகள், நலிவை கொண்டு வருகிற தீமைகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறட்டும். பிள்ளைகள் இப்பொழுது ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவரே நீர் பதில் தருவீராக. ஆமென். பதில் தருவீராக. ஆமென். அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். ஆமென். அதிசயங்கள் நடக்கட்டும். ஆமென். விடுதலையின் பாதைகள் திறக்கட்டும். ஆமென். இந்த நேரம், இந்த நாள் இவர்களுக்கு ஒரு blessing, ஆசீர்வாதத்தின் நாள். ஆமென். நன்றி அப்பா. நன்றி நன்றி. மக்களை தொட்டு ஆசீர்வதியும். பிள்ளைகளை குறித்து கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர் மீது மனமிறங்கும். மகனையும் மகளையும் குறித்து கவலைப்படுகிற இவர்கள் மீது தயவாய் மனமிறங்கும். ஆண்டவரே, என் மகனை தொடும், என் மகளை தொடும். ஆண்டவரே,
என் வாலிப மகன் மகள் பாவத்திலிருந்து விடுதலை அடையட்டும், தீமையிலிருந்து விடுதலை அடையட்டும். என் மகன் மகளுடைய படிப்பு காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவே என்று கூப்பிடுகிற இவர்கள் மீது வல்லமை இறங்கி வரட்டும். அற்புதம் நடக்கட்டும். ஆசீர்வாதத்தின் பாதைகள் ஒவ்வொரு மீதும் இப்பொழுது இறங்கி வரும். ஆண்டவரே, இந்த நேரம் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். குழந்தை பாக்கியத்திற்காக, வேலை வாய்ப்புக்காக, தொழில் தடைகள் நீங்க, வியாபாரம் செழிக்க, உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வேலை செய்கிற, கப்பல் பணி செய்கிற, கடல் தொழில் செய்கிற, விவசாயம் செய்கிற ஆண்டவரே, அரசு ஆண்டவரே, அதிக ஆண்டவரே, அரசு பதவியில் இருக்கக்கூடிய பல மக்களுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது வல்லமை இறங்கி ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பார். உம் நாம மகிமை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஆமென்.